நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஞானப்பிரியா. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான டேல நம்ம எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே எவ்ரிடே நம்ம சொல்கிறது தான், ஒரு டே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கே நமக்கு வந்து பெரிய இதுவாக இருக்கு இல்லைங்களா? ஓகே, எனிவேஸ் டுடே என்ன ஸ்பெஷல் டே அண்ட் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பெஷல் டே இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு டேவை ரொம்ப லைக் பண்ணிங்க. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேவை பற்றி பேசலாம். ஸோ இன்னைக்கு டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆக்ஷன் ஆன் உமன்ஸ் ஹெல்த். விமென்ஸோட ஹெல்த்தில் ஆக்ஷன், அதாவது உமன்ஸோட ஹெல்த்தை பற்றி கேர் பண்ணுறது. ஸோ உமன்ஸோட ஹெல்த்தை பற்றி என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மே 28 வந்து மே 20 டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெண்களோட உரிமைகள் அப்படிங்கிறது வந்து சமூக பாலின வேறுபாடுகளுக்கு எதிராக போரிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு வேலை கொடுக்கறதா இருக்கட்டும், அதில் சேலரி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. அந்த கவர்மெண்ட் அப்படி இல்லாமல் நான் நார்மலாக சொல்கிறேன். அண்ட் வந்து விமென்னா ரொம்ப வீக்கான பர்சன்ஸ்னு, ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. பெண்களோட உடல் அப்புறம் வந்து ஆரோக்கியம் இதுக்கான சமத்துவம் பாகுபாடு பற்றி சொல்கிறது தான் இந்த டே. ஸோ இந்த நாளில் வந்து அவங்கள பற்றின அவங்களோட பாலியலாக இருக்கட்டும், இல்லை இனப்பெருக்க உரிமைகளாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஆரோக்கியத்தோட மீது வந்து கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் வந்து 3 இயர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும், இல்லைனா பேபிக்கும் பிரச்சனை குழந்தைங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு, சாரி பேபிக்கும் பிரச்சனை அம்மாக்களுக்கும் பிரச்சனைங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வருஷத்தில் ஒரு வருஷம்னா அடுத்தடுத்த வருஷம் வந்து குழந்தைங்கள் வர மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேப் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்காது. அட் த சேம் வந்து ஒரு பெண்ணால் வந்து ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணாங்கிறத தீர்மானிக்க முடியாது. பட் வந்து அந்த இதுவுமே வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கும். ஸோ வந்து ஆண் குழந்தை இல்லை அப்படின்னா பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருந்திருக்கும். ஸோ இதை பற்றின ஒரு டே தான் இது. தென்னாப்பிரிக்காவில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இனப்பெருக்க உரிமைகள் வந்து எடுத்துக்கிட்டோன்னா 1987 பெண்களோட ஆரோக்கியத்தில் வந்து சர்வதேச நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு தான் வராங்க. ஸோ இந்த தென்னாப்பிரிக்க அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னுமே ஸ்டில் வந்து ஒரு சிலருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 13 பேபிஸ் இருக்கும், 10 பேபிஸ்க்கு மேலே இருக்கும், அகைன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஆஃப்ரிக்காவில் சைடில் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த இனப்பெருக்க ஆரோக்கியங்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து இருக்கிறதே இல்லை. ஸோ எத்தனை பேபிஸ் வந்து அவங்களால தாங்க முடியுங்கிறது வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ பெண்களோட உரிமைகளோட முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது விதமாக தான் இந்த டே அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து ஆரோக்கியமாகவும் அவங்க வந்து கல்வி பெறுறதுக்கு ரொம்ப முக்கியமானது தான் இந்த டே. ஸோ இதை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு அகைன் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் எண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் எண்ட். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த விமென்ஸ் ஹெல்த் மேலே ஒரு கேர், ஸோ அதை பற்றி ஒரு டேவாக நம்ம இதை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த டேவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஸோ முக்கியமாக இந்த டேவுடைய ஒரு முக்கிய விஷயமே வந்து அந்த இனப்பெருக்கத்தில் பெண்களுக்கு ஒரு மரியாதைங்கிறதே வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் அதுக்காக தான். ஸோ குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசில் ஃபஸ்ட்டு வந்து பெண்கள்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலை வரைக்குமே, ஏன்னா இப்போ கூட ஸ்டில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஊரில் எல்லாமே இந்த 13 வயசுலலாம் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வந்து இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மக்கள்கிட்ட வந்து நம்மளால் புரிய வைக்கவே முடியல. அவங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட மாறுதலே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து இன்னுமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறது அண்ட் வந்து 13 வயசில் கல்யாணம் பண்ணுறது ஒரு பெண்கள் எடுத்துக்கிறப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து இளமையிலேயே, அதாவது ரொம்ப சின்ன வயசில் ஒரு குழந்தை திருமணம் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ந்து வந்தாங்க அப்படின்னாலும் அந்த குழந்தைங்க வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு 3 வருஷம் கூட கேப் இல்லாமல் நெக்ஸ்ட் பேபி, ஸோ அதுக்கடுத்து அந்த மாதிரி கேப்ஸ் இல்லாமல் பேபிஸ் வந்து இது பண்ணுறது, நிறைய பேபிஸ் வந்து பெற்றுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேவை வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா 1916 அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணும், ஒரு குழந்தை எத்தனை குழந்தைகள் தான் பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிறுவனம் வந்து செயல்பட ஸ்டார்ட் ஆனிச்சு. 1917 வந்து இந்த கருத்தடை பற்றி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 2 பேபிஸ் போதுன்னா எனக்கு 2 பேபிஸ் போதும்னு அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணுற அந்த இது வந்து 1917 தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அண்ட் 1960 கருத்தடை மாத்திரைகள். ஸோ அந்த டைமில் இப்போ ஒரு 13 வயசு 15 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த குழந்தை தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா அந்த கர்ப்பப்பையில், அதாவது நம்மளோட யூட்ரஸில் அந்த குழந்தையை தாங்கிறதுக்கான ஒரு பக்குவமான ஸ்ட்ரென்த்து வந்து இருக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து இப்போதைக்கு உங்களால் பெற்றுக்க முடியாது, உங்களோட யூட்ரஸில் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமுக்கு வந்து இந்த கருத்தடை மாத்திரைகள்லாம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ 1960 தான் இது இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ இந்த காண்டம். ஸோ அது வந்து 1993 பெண்களுக்காக இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் இந்த டேல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது, மக்களுக்கு இதை பற்றின எஜுகேஷன் கண்டிப்பாக முக்கியம். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து இனப்பெருக்க உரிமைகளுக்காக நீங்கள் வந்து போராடணும். அண்ட் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த டேவை பற்றின 5 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை பற்றின, அதாவது இந்த விஷயங்களை பற்றி நம்ம ஓப்பனாக பேச உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை நீங்களாக இருக்கட்டும், ஒரு ஓப்பன் டாக் இதை பற்றி நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்குள்ளார ஒரு நேர்மறையான விஷயங்களும் ஒரு ஆரோக்கியமான உறவுகளும் வந்து கண்டிப்பாக வெளிப்படும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையுமே வெவ்வேறு நிலைகள் வெவ்வேறு வாழ்க்கைகளை வந்து வச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்குமே இது வந்து அவசியமானதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து உங்களோட யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கலாம். அண்ட் வந்து பாதுகாப்பான பாலியல் நடைமுறைகள் அப்படிங்கிறது உங்களோட இனப்பெருக்கத்தில் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இன்னொரு டே வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த டே என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் தான். அதாவது இன்டர்நேஷ்னல் பர்கர் டே. ஸோ பர்கர் எத்தனை பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி அந்த டே தான். இதை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு அகைன் கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். அண்ட் இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் பர்கர் டே. ஸோ நம்ம அது இல்லாமல் விமென்ஸ் ஹெல்த் பற்றியும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ பர்கர் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ எவ்ரி இயர் இந்த டேவை நம்ம May 28 செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அட் த சேம் வந்து பர்கர் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ஃபேமஸான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். அட் த சேம் வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது, விலை மலிவானது, அட் த சேம் டேஸ்ட்டாக இருக்கிறது. இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீஃப் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மாட்டு இறைச்சி யூஸ் பண்ணுவாங்க, சிக்கன் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய வெரைட்டி ஆஃப் பர்கர்ஸுமே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாம் கொண்டாடுறதுக்காக இந்த டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரு பர்கர் வந்து சாப்பிட்லாம். அண்ட் வந்து ஹாம்பர்கர் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் ஜங்க் ஃபுட்டில் இருக்கிற ஒரு இது. ஆனாலும் இது ஜங்க் ஃபுட்டுன்னு தெரிஞ்சும் இதை வந்து யாருமே சாப்பிட்றதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் வரலாறு ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூயார்க்கோட துறைமுகத்தில் ஜெர்மன், ஸோ அந்த நீராவி கப்பல்கள்லாம் வந்து அதிகமாக இந்த ஹாம்பர்கர் இருக்கிறத நம்ம பார்க்கலாமா. ஸோ நிறைய வந்து இந்த பர்கர்ஸ் வந்து சாப்பிட்றத அவங்க நிறைய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு 1758 வந்து ஹாம்பர்க் சாலேஜ் அப்படின்ற ஒரு உணவிற்கு வந்து செய்முறை வந்து பண்ணியிருக்காங்க. 1800 அந்த நடு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஹாம்பர்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்த்துருக்காங்க. ஸோ 1904 வந்து லூயிஸ் உணவு திருவிழாவில் வந்து இந்த பர்கர்ஸ் வந்து நிறையவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு டைம்லைன் எடுத்துக்கும் பொழுது 1758 தான் இந்த ஹாம்பர்கர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்முறை வந்து ஒரு சமையல் புத்தகத்தில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் வந்து 1904 உலக கண்காட்சிக்கு அப்புறமா பர்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக மலிவாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு உலக அளவில். அண்ட் 1921 ஸ்டைலர்கள்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்கர்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ அவங்க வந்து சதுரமாக வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 1940 கலிஃபோர்னியாவில் டொனால்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய டேஸ்ட்டில் வந்து இந்த டொனால்டு நமக்கு தெரியும், ஸோ அவருடைய கதை கூட ஒன்று சொல்லுவாங்க. அண்ட் வந்து அந்த டொனால்டு பர்கர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ இந்த டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா வீட்லேயே மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு பர்கர் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் போயிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப்பில் கூட ஒரு பர்கர் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்கர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து சாப்பிட்லாம். ஸோ இதை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல உலகத்துல வந்து மிகப்பெரிய பர்கர் வந்து 1982 உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இது வந்து 3591 பவுண்டுகள் மற்றும் பவுண்ட் வந்து எடை இருந்திருக்காமா. ஸோ இந்த பர்கரை வந்து 10,000 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பர்கரை வந்து பெருசா உருவாக்கியிருக்காங்க. அண்ட் டொனால்டு வந்து இருக்காரு இல்லைங்களா, எம்சி டொனால்டு, இது வரைக்குமே வந்து 75 வகையான பர்கர்களை வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஒரு சாதனை படைச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு வினாடிக்குள்ளார 75 பர்கர்களை வந்து வித்திருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்பீடா வித்து சாதனை படைச்சிருக்காரு. அண்ட் வந்து 2014 வந்து கிளாம்பர்கர்னு ஒன்று உருவாகுது. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த கோல்டன் லீஃப்லாம் வந்து வைப்பாங்கல்ல. ஸோ அந்த 24 கேரட் அந்த லீஃப் ஒன்று, கோல்டு லீஃப் ஒன்று, அப்புறம் ராலு, மாட்டிறைச்சி அதாவது பீஃபு, மான் இறைச்சி, வாத்து, முட்டைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து லண்டனில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் தி ஹாக்கி டோக் அப்படிங்கிற அந்த ஹோட்டலுக்கு வந்து இது மூலியமாக $1768 வந்து வருமானம் கிடைச்சிருக்கு. ஸோ அமெரிக்காவில் ரொம்ப விலையுயர்ந்த பர்கர்களில் ஒன்று தான் லாஸ் வேகாஸஸ் அப்படிங்கிறது. இது வந்து மாட்டு இறைச்சியில் வந்து பண்ணுறதாமாம். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா $5000 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலாடை கட்டி, கீரை, வெங்காயம், இறைச்சின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயத்தில் டாப்பிங்ஸ் வந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் போட்டு பர்கர்ஸ் வந்து இன்னுமே செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ அகைன் இதே மாதிரி ஒரு டேயில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் உங்களுக்கு அகைன் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டேயில் அகைன் மீட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. ப்ளீஸ் லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆர் அன் ஏர் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு நெக்ஸ்ட் செஷன் போகலாம்.